முதலாம் இராசராச சோழன் என்றழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் தஞ்சை பெருவுடையார் கோயிலைக் கட்டுவித்தார். இக்கோயிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் இராசராச சோழனின் 9வது ஆட்சியாண்டில் துவக்கப்பட்டு பொயு ஆய்தோமுந்த 1004 அவனது 25வது ஆட்சியாண்டில் முடிவுற்றது. பொயு 1910. கோயிலின் வரைதிட்டத்தில் ஆள்கூற்று முறைமை, சமச்சீர்மை, வடிவவியல் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 நூற்றாண்டுகள் வரை கட்டப்பட்ட கோயில்கள் சோழர் காலத்தில் செல்வத்திலும் கலையிலும் சிறப்புற்று விளங்கியதற்குச் சான்றாக உள்ளன. சோழர் கால கட்டிடக்கலையின் புதுவித அமைப்பாக சதுரப் போதிகைகள் கொண்ட பன்முகத் தூண்கள் காணப்படுகின்றன. தனித்துவமான திராவிட கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்திற்கும் சான்றாக அமைந்துள்ள இக்கோயில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, வெண்கலச் சிலை உருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. இடைக்காலச் சோழர்கள் பொ. யு. 1985 முதல் 1901 வரை சோழர் கலை உயர்வடைந்து உச்ச நிலையில் இருந்தது. இடைக்காலச் சோழர் காலத்தில் ஏராளமான கோயில்கள் கட்டப்பட்டன. பரந்து கிடந்த சோழப் பேரரசு எங்கும் கோயில்கள் கட்டும் பணி தொடர்ச்சியாக நடந்தது. இக்காலத்தில் எத்தனையோ சிறு கோயில்களும் கட்டப்பட்டன. தஞ்சை பெருவுடையார் கோயில், பிக் டெம்பிள், அல்லது தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் டெம்பிள், சமசுகிருதம், பிரகதீசுவரர் கோவில், பிராஹடீஸ்வரர் டெம்பிள் என்றும் அறியப்படும் தலம் தஞ்சாவூரிலுள்ள சோழநாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும். இக்கோயில் உலகப் பாரம்பரிய சின்னமும் ஆகும். இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகவும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தைக் கொண்ட இந்தியா கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது. பொ. யு. 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் இராசராச சோழன் இக்கோயிலை கட்டுவித்தார். பொ. யு. 1904ஆம் ஆண்டு தொடங்கி பொ. யு. 1910ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010வது ஆண்டோடு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்தன. இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத் தலமாக விளங்குகிறது. 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனத்தால் யுனெஸ்கோ உலக பாரம்பரியச் சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில் கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில், தாராசுரம் ஐராவதேசுவரர் கோயில் ஆகிய 3ம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலகப் பாரம்பரிய களப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.